வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய அதிரடி தாக்குதலை தொடர்ந்து ஈரானே அடுத்த இலக்காக இருக்கக்கூடும் என்ற அச்சம் ஈரானில் எழுந்துள்ளது. இத்தகவல் உலக அளவில் நடந்து வரும் புவிசார் அரசியலில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்களை கட்டுப்படுத்துவதில் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்பால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அரசுக்கு எதிராக நீடிக்கும் வன்முறைகளில் இதுவரை குறைந்தது 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் கடந்த 3ஆம் தேதியன்று வெனிசுலா தலைநகரில் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தது அமெரிக்கா. இந்நிலையில் ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் ஏற்பட்ட மோதலில் பலர் உயிரிழந்தனர். அப்போது அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக ஈரான் அரசு வன்முறையை பயன்படுத்தினால் அமெரிக்க அரசு களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைக்கு ஈரானின் முக்கிய அதிகாரிகளும் எதிர்வினையாற்றினர். குறிப்பாக ஈரானின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் எந்த ஒரு தலையீட்டுகளுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஈரானில் நிலவும் 42.5% பணவீக்கம் மற்றும் அந்நாட்டு நாணயமான ரியாலின் மதிப்பு சரிவை சந்தித்ததாலும் அமெரிக்கா இஸ்ரேலுடனான போர் காரணமாகவும் அந்நாட்டு பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலை ஏற்றத்தால் ஈரான் நாட்டு மக்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர். அது மட்டும் இல்லாமல் ஈரான் மீது அமெரிக்க பொருளாதார தடைகள் விதித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பக்கம் ஈரான் மக்களின் கடும் கோபத்திற்கு ஆளாகியுள்ள அந்நாட்டு அரசு, மறுபக்கம் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் என இரு பக்கமும் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. மேலும் வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய அதிரடி தாக்குதலை தொடர்ந்து ஈரானே அடுத்து பலியாக கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் சிலரே ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியதாக அந்நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இப்படியான கடுமையான சூழலை எதிர்கொண்டு வரும் ஈரான் அரசு அந்நாட்டில் அமைதியை நிலைநாட்ட முயன்று வரும் அதிகாரிகளுக்கு இது பெரும் சிக்கலாகவும் சவாலாகவும் அமைந்துள்ளது. மேலும் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடத்திய தாக்குதல் போலவே மீண்டும் ஒரு தாக்குதலை ஈரான் மீது நடத்த வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியதை அடுத்து அப்போராட்டம் நாட்டின் பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு பரவியது. அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக சர்வாதிகாரி ஒழிக என முழக்கமிட்டு வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டில் 22 வயது மாஷா அமினி காவல்துறை காவலில் இறந்ததை அடுத்து நடந்த நாடு தழுவிய போராட்டத்திற்கு பிறகு நடக்கும் மிகப்பெரிய போராட்டம் இதுவாகும். இது தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மேலும் அந்நாட்டை பொருளாதார சரிவில் இருந்து மீட்கவும் அந்நாட்டு மக்களை வீழ்ச்சி பாதையில் இருந்து காக்கவும் ஈரான் அரசாங்கம் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.